வணக்கம். தேர்தல் அரசியல் கட்சிகளும் மற்றும் அழுத்த குழுக்கள் சிலபஸ் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு சிலபஸ் நம்ம பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர் உள்ளனர். பதவிக்காலம் 6 ஆண்டுகள் 65 வரை. பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்காளர்களின் பட்டியல் தயாரித்தல், தொகுதிகளை வரையறை செய்தல், சட்டங்களை இயற்ற அதிகாரம் பெற்றது எது அப்படின்னா நாடாளுமன்றம். தமிழ்நாட்டில் குடவோலை என்னும் வாக்களிக்கும் முறை இருந்த காலம் யாருடைய காலம் அப்படின்னா சோழர்கள் காலம். மாநில சட்டசபை தேர்தல் சம்பந்தமான வாக்காளர்களின் பட்டியல் தயாரித்தல், தொகுதிகளை வரையறை செய்தல் போன்றவற்றை சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது மாநில சட்டசபை. தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். இவர் லோக்சபா உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்தியாவின் வாக்காளர் தினம் ஜனவரி 25. இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 25. VVPAT இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பன்னா 2014. இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து. இந்தியா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகும். இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் சரத்துக்கள் 324 329 வரைக்கும். இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்திட இந்திய அரசமைப்பின் சரத்து என்ன அப்படின்னா 324. 2014 நடைபெற்ற பொது தேர்தலில் முதன்முறையாக நோட்டோ அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகில் நோட்டோவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு நம்ம இந்தியா. இந்தியாவில் 2 வகையான தேர்தல்கள் நடைபெறுகின்றன. ஒன்று என்ன அப்படின்னா நேரடி தேர்தல், இன்னொன்று மறைமுக தேர்தல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறையே மறைமுக தேர்தல். குடியரசுத் தலைவர் தேர்தலில் இத்தகைய முறை பின்பற்றப்படுகிறது. அரசியல் கட்சிகளின் 3 அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள். உலகில் கட்சி முறையினை 3 வகைகளாக வகைப்படுத்தலாம். ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. ஒரு கட்சி முறை பின்பற்றப்படும் நாடுகள் என்னென்ன அப்படின்னா சீனா, கியூபா, சோவியத் யூனியன். இரு கட்சி முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. பல கட்சி முறை இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி. 2017ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7. அழுத்த குழுக்கள் எனும் சொல் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உருவானது. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு 324. இந்த வீடியோவை பாருங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.